வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃப்ல பல்வேறு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசுகிறோம். குறிப்பாக சொல்லப்போனால் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட். அந்த பட்ஜெட்டில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதில் குறைகளும் இருக்குது, நிறைகளும் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். அதுக்கப்புறம் தாவைக்காவோட 3ஆம் ஆண்டு தொடக்க விழா. நேற்று முதல்வர் அவர்கள் கம்யூனிஸ்ட் இயக்கத்தோட 100ஆண்டு விழா ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு பேசுகிறது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். ஆனால் பெரும் எதிர்பார்ப்புக்கு நடுவில் நேற்று மக்களவையில் பட்ஜெட்டு தாக்கல் செய்திருக்காங்க நிதியமைச்சர் அவர்கள். இங்கே ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கப்பட்டது. இந்த பர்சனல் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களா, அதாவது மீண்டும் இன்கம் டேக்ஸுக்கு டிடக்ஷன் கிடைக்கும், கொடுத்துட்டே போவாங்க, 50 லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சிங்க அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இவங்க கிரியேட் பண்ணி விட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தங்கம் விலையில் ஒரு பெரிய விஷயம் போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப ஹைக்காக போயிட்டு இருந்தது. இதை தாண்டி இந்த உலகத்துக்கு புதுசாக தெரிகிற ஒரு ட்ரம்ப்புங்கிற ஒருத்தரோட டேரிஃப் வார், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பட்ஜெட் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துருச்சு. நீங்கள் இந்த பட்ஜெட் எப்படி பார்க்குறீங்க? பட்ஜெட்டு பெரிய அளவுக்கு ஆரவாரம் இல்லை, ஆனால் சில அழுத்தமான விஷயங்கள் இருக்குது. அதனுடைய விளைவு உடனடியாக தெரியாது, நீண்ட காலம் பொறுத்து தான் தெரியும். அதனால் நீங்கள் அதை வச்சுக்கிட்டு பெருசாக இல்லைன்னு குறைப்பட்டுக்க முடியாது. என்னை விட நீங்கள் இந்த மாதிரி விவகாரத்தில் நல்லா தெரிஞ்சவர், அதனால் நான் உங்கள்கிட்டயே பல கேள்விகளை வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இவர்கள் எது நடந்தாலும் அவங்க ஒரு டேரிஃப் வச்சுருப்பாங்க, அது தூக்கி போட்டுருக்கு. அந்த வகையில் மக்களுக்கு பயன் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் பார்க்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் 7 லட்சம் கோடி ரூபா இதுக்கு ஒதுக்குறாங்க, இராணுவத்துக்கு. 1 லட்சம் கோடி, 1 லட்சம் சம்திங், 1,20,000 கோடி அந்த மாதிரி கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் ஒதுக்குறாங்க. அது இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் எவ்வளோ இருக்குன்றதான் காமிக்குது. ஒரு அரசு எப்போ இந்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் கூட இது பண்ணுறாங்களோ, பாதுகாப்பு அவசியம். உள்நாட்டில் இந்த 2 விஷயந்தான் நீங்கள் உங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தோம், கல்வியும் சுகாதாரமும். அப்போ அதுக்கான இதை இன்னும் கூடுதலாக கொண்டு வரணும் அப்படின்றது ஒன்று. வருவாய், அதோட நம்ம கடன் இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் நம்ம அதை நோக்கி இன்னும் அந்த எப்படி சொல்கிறது, ஒரு குடும்பத்தில் அப்பா எல்லாம் கடன் வாங்கி வச்சுருப்பாங்க, பையன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பான். என்னதான் நல்லா சம்பாதிச்சாலும் அந்த கடன் அவனை துரத்திக்கிட்டே இருக்கும். அவன் வருமானத்தில் இப்போ 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறான், அப்பாரு 10,000 15,000 வாங்கி கடன் வாங்கி ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னா, இவன் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான்னா இன்றைக்கி நல்ல ஒரு வாழ்க்கை தான். ஆனால் அந்த கடனுக்கு வட்டி கட்டுறது இல்லாட்டி அசலை கட்டுறதுன்னு வருமானத்தில் பெரும்பகுதி போய்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்தியா சவால்களை சந்திச்சுட்டு இருக்குது. ஆனாலும் நாம் எந்த நேரத்தில் பட்ஜெட் போட்டிருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் யோசிக்க. இன்றைக்கி அமெரிக்கா நேரடி யுத்தத்தையும் தாண்டி ஒரு ட்ரேடு வார பண்ணிக்கிட்டு இருக்குது, குறிப்பாக நமக்கு எதிராக. நம்மளை பார்த்தா பயமும் இருக்குது, அதே சமயம் ஆனால் அடிக்கிற வேலையும் பண்ணுறாங்க. 120% நமக்கு இது போட்டாங்க டேக்ஸ், மறுபடியும் கீழே இறங்கினாப்புல, மறுபடியும் இறங்கினாப்புல. நம்ம போட்ட உடனே நம்ம டக்குன்னு சைனா, ரஷ்யா, பிரேசில், யூரோப், இந்த பிரிக்ஸு, யூரோப்பு இப்படிலாம் போனோன்னா மறுபடியும் பயந்து போய் கீழே இறங்குறது. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா வெனிசுலாட்டேருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்கணும் அவர் அறிவிக்கிறார். இந்த மாதிரி பைத்தியக்காரனுக்கு வாழ்க்கப்பட்டு இவர் சீமான் சொல்லுவார், பைத்தியக்காரர்கள் பயலில் நம்பிட்டு அந்த மாதிரி. அவங்க என்னென்னா சோவியத் யூனியன்ட்ட வாங்கினேன்னா, ரஷ்யாட்ட நீங்கள் வாங்கினேன்னா நான் 200% டேக்ஸ் போடுவேன். நான் எப்படி போடுவேன்? ஒன்று இங்கே இருக்கிறவங்களாம் பார்த்தியா அவர் சொல்கிறாரு, தைரியம் இல்லை, மறுப்பு சொல்ல தைரியம் கிடையாது. நாங்கள் ஏன்டா மறுப்பு சொல்லணும், எல்லா காலத்துலையும் எங்கள் நண்பன் ரஷ்யா ஓடு அப்படின்னோன்னா மறுபடியும் இறங்கிட்டாப்புல. இப்போ அங்கே வாங்கக்கூடாது, இங்கே வாங்கணும். ஈரான் கூட நம்மளும் நல்ல தொடர்பில் இருக்கோம், யூரோப் கண்ட்ரிஸும் நல்ல தொடர்பில் இருக்காங்க. ஆனால் ஈரானை இல்லாமல் பண்ணுவேன்றாரு. இது எல்லாம் இவனுங்க நம்மளே சந்திப்போம், பக்கத்து வீட்டில் இருப்பான், சின்ன பிரச்சனை கூட காலைல பெருசாக சண்டை போட்டுன்னு இருப்பான், நம்ம வேலை கிளம்புற இதெல்லாம் இருப்போம். இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய்கிட்டு எதுக்கு ஏய் போடா அடித்தா செத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனாலும் ஊவா முழு மாதிரி குத்திக்கிட்டே இருப்பான், ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் வாயில் உள்ளாத பார்ப்போம்ப்பா அப்படின்ற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி அமெரிக்கா பண்ணுது. ஆனாலும் நம்மளை அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய பண்ணையார், அவங்கள நம்பி அந்த குடும்பம் எல்லாருமே அவங்க கீழே வேலை செய்கிறான். அதில் ஒருத்தன் படித்து நல்லா வந்துட்டான்னா, நீ என்ன படித்து வந்தாலும் நீ நல்லா இருக்கக்கூடாதுன்றதான் நினச்சிட்டே இருப்பான். பரவாயில்லப்பா, பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுக்கிற, உங்கள் அப்பாலாம் செருப்பு போடுறது கூட யோசிப்பான், தோலில் துண்டு போட. இன்றைக்கி நீ ஜீன்ஸ் போட்டு இன்சென்ட் பண்ணி நல்லா இருப்பா, நல்லாரு. அந்த பாணியில் தான் இந்தியாவை அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அணுகுது.
யூரோப் கண்ட்ரிஸ் கூட நம்மளை வந்து கொஞ்சம் வேறு பார்வை தான் பார்க்குறான். ஆனால் இவன் அமெரிக்கா தான் நல்லா இருக்கணும், மற்ற எவனும் நல்லா இருக்கக்கூடாதுன்ற எண்ணம். உன் வேலையை பார்த்து உன் நாட்டை முன்னேற்றிட்டு பாருன்னா அதை விட்டுட்டு யார் யாருக்கு கூட வர்த்தகம் பண்ணுறா, யார் என்ன பண்ணுறா, நெய்பர் கண்ட்ரிஸ் கூட அவன் சரியா இல்லை, யார்கிட்டையும் இல்லை. அது லாஸ்ட்டில் எல்லோரும் சேர்ந்து தான் உதைக்க போகிறாங்க. இன்றைக்கி கிரீன்லாந்தை வாங்குறதுக்கு வலுக்கட்டாயமாக வாங்குறதுக்கான வேலை பண்ணுறாரு. தேவையில்லாத பகையை யூரோப் கண்ட்ரிஸ்லாம் சம்பாதிக்க போகிறாங்க. பெரிய பிரச்சனை ஆக போகுது. அந்த நாட்டு ஆளுலாம் சொல்லிட்டாங்க, வந்தேன்னா நாங்கள் வேறு மாதிரி இருப்போம். இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு என்ன பயனா, 3வது உலகத்தை இழுத்து விட்ற போகிறடா. ஒரு பைத்தியக்காரன் வந்து 2வது உலகத்தை ஆரம்பிச்சு அது 5 வருஷம் போய் நாடுகள் எல்லாம் இதாகி அதுக்கப்புறம் உலகத்தை பார்த்தாலே எல்லாம் பயந்து போனாங்க. அப்போவும் நீ என்ன பண்ண, அணுகுண்டு சோதனையை கொண்டு போய் ஜப்பானில் நீ சோதனை பண்ணி பார்த்த. எவ்வளோ மக்கள் இன்றைக்கும். அதனால் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் இந்த மாதிரி பட்ஜெட் எல்லாம் வருகிறது. இவர்கள் மாநிலத்தில் எங்களுக்கு வரி பகிர்வில் கொடுக்கல, அதுன்னு வரி பகிர்வில் பல விஷயங்கள் இருக்குதுன்னு பல தடவை அவங்க நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டாங்க. இல்லைண்ணா, இதில் கூட என்னன்னா, காங்கிரஸ் பீரியடில் நீங்கள் 2004 2014 வரைக்கும் இருந்தீங்க. அவங்க அதிகபட்ச நிதி பகிர்வே 25% தான். ஆமாம், 41%. 41%. இரண்டாவது இவங்க சொல்லியிருக்கிற விஷயத்துல 16th கமிஷன் இப்போ இருக்கு, திருப்பி அகைன் கூடுறாங்க. அங்க இப்போ 15th கமிஷன் போக மாட்டோம். நிதி ஆயோக் தானே, நிதி ஆயோக் நாங்கள் போக மாட்டோம், எங்களுக்கு பிடிக்காது. அப்போ அடுத்த தடவை இவர் இருக்க மாட்டாருன்னு வச்சுக்கோங்க, யார் இருப்பாங்களோ அவங்க தான் போவாங்க. அப்போ 41% 50 ஒரு 3-4 பேர் இருக்காங்க தான் இந்தியாவில். இந்த சீஃப் மினிஸ்டர் ஒரே டைப்பில் இருப்பாங்க பேசுகிறேன். மம்தா, இவர் கேரளாவில் பினராயி, அவர் கூட அப்பப்போ மாறிவாப்பில். சரி, எதுக்கு கரெக்டாக யதார்த்தம் இந்த 2 டிக்கெட்டுக்குதா எனக்கு என்னன்னு தான் பேசும். 50% இதில் நீங்கள் வர்ற வருவாய், மாநில வருவாய்கள், அதில் வந்து மத்திய அரசுக்கான பணிகள் மற்ற விஷயங்கள் போக அந்த நிதி பகிர்வுன்றது இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நிதி ஆயோக் மற்ற கூட்டங்களில் பேசி கூட்டுற வேலையை பார்க்கணும். இதை ஒரு குறையாக வச்சுட்டு பண்ணாங்க. ரெண்டாவது இதுலேயும் பாருங்கள் அதே பிரச்சனை. கல்வி அந்த இதில் 2300 கோடி தரேன்னு சொன்னீங்க, ஏன் தரல? இல்லைண்ணே, அதையும் தாண்டி போயிட்டாங்க பாருங்க. எப்போ 2 திருக்குறள் இருக்கும். இப்போ எங்கே திருக்குறள் எங்கே? திருக்குறள் சொன்னா என்ன சொல்லுவாங்க, திருக்குறள் சொல்லுவேன் சொல்கிறேன். அது முதல்ல சொல்லிட்டார் நேற்று, திருக்குறள் சொல்லுவீங்க ஆனால் தமிழ்நாட்டு எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. 2 ரயில்வே திட்டங்களே இல்லைன்னு இன்றைக்கி சன் நியூஸில் போட்டு வச்சுக்கிறாங்க. சென்னை ஹைதராபாத்து, சென்னை பெங்களூரு அதிவேக ரயில். இது மொத்தமே பார்த்தீங்கன்னா 8 சிட்டியோ 5 சிட்டியோ மட்டும்தான் பண்ணுறாங்க. அதில் 2 சென்னை. அப்புறம் ரயில்வே திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு 1,20,000 கோடி நம்ம ஒதுக்கியிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. அது தனி இது போகுது. இதில் வருமான வரி உச்சவரம்பு இன்னும் கொடுக்கணும் அப்படின்றது. இப்போவே 12 லட்சம் வரைக்கும் கிடையாது வரி. 12 லட்சத்துக்கு அப்புறம் 4 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப அது 3 லட்சம் வரைக்கும் வரி கிடையாது. அதற்கு பிறகு 5% என்னமோ தான். அப்படிலாம் 11 ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். ஆமாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய அளவில் சம்பாதிக்கிறவங்க, இப்போ 12 லட்சம்னா மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க சாதாரண இப்போ ஆயிடுச்சு. ஆமாம், அவங்களுக்கு வரி கிடையாதுன்றதான் கொண்டு வந்துட்டாங்க. இல்லைண்ணா, இது போன வருஷம் தான் கொண்டு வந்திருக்கோம். திருப்பி வந்து இந்த வருஷம் வருஷம் கொண்டு வா, அப்படியே ஏற்றி 50 லட்சம் கொண்டு போயிடு அப்படின்னு. நீங்கள் யாருக்கான அரசாங்கம்? இன்னைக்கு 12 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் இல்லையே, 6 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதே பெரிய படம் வருஷத்துக்கு. அப்புறம் என்ன, இன்னும் தூய்மை பணியாளர்களுக்கு 12 1 லட்சத்தி 2 லட்சம் கூட வரல, 2 லட்சம் வரும் பாவம். அந்த நிலைமை. அப்போ இந்த நிலைமையில் தான் இருக்கிறாங்க. இவங்க உட்காந்து அதை பற்றிலாம் கவலைப்படுறாங்க. இதில் வேறு ஜிஎஸ்டி எந்த தளர்வும் இல்லைங்கிறாங்க. ஏன்னா இப்போ ஜிஎஸ்டி இப்போ தானப்பா தளர்வு கொடுத்து முடிச்சிருக்காங்க. 28%லேருந்து 12%, மீதியெல்லாம் 0 ஆகிருக்காங்க. ஏங்க தளர்வு கொடுத்தது எதிராக பேசியிருந்தாங்க, நீ எப்படி குறைக்கலான்னு கேட்டாங்க. ஏன்பா நாங்களா குறைச்சோம், நீங்கள் எல்லாம் கூடி தனியாக குறைச்சி பேசுனீங்க. அது உங்களுக்கு சிறு குறு தொழிலுக்கு அவ்வளோ இது. ரெண்டாவது இந்த பட்ஜெட்டில் சிறு குறு தொழிலுக்கான கூடுதல் ஊக்கமும் எம்எஸ்எம்இக்கு கொடுத்துருங்க. இந்த கண்டெய்னருக்கான இது கொடுத்துருங்க. அப்புறம் வந்து அந்த மெயினாக நம்ம தமிழ்நாட்டுக்கு நான் பொறுத்த வரைக்கும் ஆதிச்சநல்லூரில் வந்து அந்த கல்ச்சர் சென்டர், அதெல்லாம் இவங்க வந்து இதுக்கு எதிரானவர்கள், கீழடிக்கு எதிரானவர்கள், அதுக்கு எதிரானவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. பட்ஜெட்லேயே வந்து அதை விட அந்த நிறைய பேர் புதிய மலை போயிருப்பாங்கன்னு தெரில, அந்த புதிய மலையை வந்து ஒரு சென்டராக மாற்ற போகிறான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு விஷயம் அதெல்லாம் ரொம்ப நீர்வழிப்பாதை ஒடிசா டு ஆம்பூர் அதெல்லாம் உங்களுக்கு பெரிய சின்ன லெவலில் ட்ரேட் இருக்குல்ல, அதெல்லாம் பெரிய லெவலில் அவங்களுக்கு உதவும். ஆமாம், பெரிய லெவலில் கண்டிப்பாக. அதே மாதிரி மேற்கு கிழக்கு மாநிலங்களை இணைக்கிற ஹைவேஸ் இது, அது நீங்கள் பெரிய ஒரு இதுங்க. நீங்கள் வடகிழக்கு மாநிலங்கள் வேறு லெவலில் போயிடும். யோசிச்சு பாருங்கள், இந்த சைட்லேருந்து இந்த சைடு அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுக்கான ஃபுல்லாக இதுவே இது பண்ணிடுது. நாகாலாந்து முதல்ல வந்து ரயில்வேல கனெக்ட் ஆகிருக்கிறதே இப்போ தானே. இந்த மாதிரி ஒரு சில ரயில் பார்த்தீங்கன்னா டமாஸாக இருக்கும், அங்கே போய் திரும்ப முடியாது. அங்கே ஒரு ரவுண்டு இருக்கும். ஆமாம், அந்த ரயில் போட்டி மட்டும் போயிட்டு அப்படியே சுத்த விட்டு இப்படி கொண்டு வருவாங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, என்னை விட நீங்கள் தான் இந்த ட்ரேடு
இந்த மாதிரி விஷயங்களில் எக்ஸ்பர்ட்டு. அதனால் சொல்லுங்கள், கூடுதலாக என்ன விஷயம் பட்ஜெட்டில் நல்லா இருக்குது? அதாவது இது வந்து ஒரு மேனுஃபேக்சரர் ட்ரஸ்ட் பட்ஜெட்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக என்னன்னா இது ஒரு மேனுஃபேக்சரர் உற்பத்தியாளர்களுக்கான நம்பிக்கை தன்மையான பட்ஜெட். அதில் எந்த விதத்துலையும் மாற்றுக்கிறது கிடையாது. அதில் எல்லா வகையிலுமே வந்து அவங்க நமக்கு நிறைய விஷயங்களில் இந்த பட்ஜெட் ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்த பட்ஜெட்டோட தாக்கம் வந்து நமக்கு குறைஞ்சது ஒரு 2 to 3 years வரைக்கும் ஆகும். இது வந்து டைரெக்டாக வந்து உடனே காமிக்காது. இந்த தங்கரக சாலை வந்து கன்னியாகுமரி டு காஷ்மீருங்கிறது எவ்வளோ வருஷம் நீட்டு போன மாதிரியும் இதுவும் பட்ஜெட்லேயும் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுதுன்னு. எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லெவலில் ஒரு விஷயங்களை பண்ணியிருக்கிறது என்னென்னா அந்த கண்டெய்னரோட மேனுஃபேக்சரிங். அது கிட்டத்தட்ட 10,000 crores வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மெயின் என்ன ஒரு விஷயம்னா இன்றைக்கி ஒரு கண்டெய்னரோட காஸ்ட்டு தான் இன்றைக்கி பெரிய விஷயம். அந்த இதில் வந்து பார்க்கும்பொழுது இன்றைக்கி நமக்கு மிகப்பெரிய லெவலில் இது ஒரு சப்போர்ட்டாக மாறும். எக்ஸ்பென்சஸ் எல்லாமே குறையும். அதாவது அதற்கான தொழிற்சாலை மற்ற விஷயங்களை ரெடி பண்ணுவாங்க. அதுவும் இது பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரீதியான விஷயங்கள்ல டெக்ஸ்டைல் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு சிலது இறக்குமதி வரி இது லெதருக்குலாம் ஜீரோ ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லைன்னா இப்போது இதுக்கு ஏவியேஷன் இருக்காங்களே ஏர் ஃப்ளைட்டுக்கு உண்டான அந்த பொருட்கள் அதுக்கு வாங்குகிற பொருட்கள் அதாவது நீங்கள் அதாவது ஃபைனல் ப்ராடக்ட் அனுப்புகிறீங்கல்ல அந்த ப்ராடக்ட்டுக்கு டேக்ஸ் உண்டு. ஆனால் உதிரி பாகங்கள் வாங்கி நம்ம இங்கே ஃபைனல் ப்ராடக்டாக ரெடி பண்ணுறோம். அந்த உதிரி பாகங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேக்ஸ் இருந்துச்சு. இப்போ அதில் நிறைய ரிடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த TUFன்னு சொல்லிட்டுன்னு டெக்ஸ்டைலுக்கு யூட்டிலைசேஷன் ஃபண்டுன்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லூதியானா, கோயம்புத்தூர், திருப்பூர் மாதிரியான ஏரியாவில் அங்கே குஜராத்தில் சொல்ல தமிழ்நாட்டிலே 3 சிட்டி கொண்டு வந்துட்டாங்க. 3 வந்துருக்கு. அதில் வந்து 10,000 crores நீ அதை ரிவைஸ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டாங்க. சரி, ஆக்சுவலாக வளங்கள் நம்மள்ட்ட ரெடியாக இருக்குது. அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள்ல பிளாக்காக இருந்த இடங்கள் அதே மாதிரி அரிய வகை கனிமங்கள் இதுன்றாங்களா அதை வந்து தனியார்கிட்ட கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டிலாம் கனிமவள கொள்ள நடக்க போகுதுன்ற மாதிரிலாம் நீ பேசுகிறாங்க. அது எப்படி? அதுதானே அது வந்து கிட்டத்தட்ட கனிமவள மட்டுமே ஒரு 6லேருந்து 7 கனிமம் நமக்கு வந்து கிடைக்குதுண்ணே. அது எல்லாமே ஒவ்வொன்றா சொல்லப்போனால் லித்தியம்லேருந்து நிறைய விஷயங்கள் கிடைக்குது. தூத்துக்குடி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, மதுரை இந்த ஏரியா பெல்ட்டில் தான் அதிகமான கனிமங்கள் இருக்குது. அது தனிப்பட்ட முறையில் போன தடவை கூட யார் எடுத்திருந்தாங்கன்னு பார்த்துருந்தோம். கடந்த ஆட்சியில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த ரேர் அந்த இதுக்கு வந்து மினரல்ஸ் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா சைனா டாமினேஷன். இப்போது அவன் நாளைக்கு என்ன பண்ணுறான்னா அமெரிக்காக்கே வந்து நான் கொடுக்க முடியாது, வேறு எந்த நாட்டுக்கு கொடுக்க முடியாதுன்னா டோட்டலாக நம்ம வந்து ஸ்பாயில் ஆயிரும். பர்டிகுலராக ஈவி இப்போ நம்ம ஈவியில் கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஈவியில் வந்து வந்துச்சுன்னா லித்தியம் மீட்டரில் லித்தியம் வந்து ஏதோ ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி கொலம்பியாவா எத்தியோப்பியாவா தெரியல, அங்கே தான் அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது இருக்கிறது ராஜஸ்தான். இங்கே நம்ம இதில் இருக்குண்ணே, கன்னியாகுமரியில் இருக்குது, நாகர்கோவில் ஏரியாவில். இல்லை வட இந்தியாலையும் இருக்கிற மாதிரி இருக்குன்னு. வருங்காலம் வந்து எரிபொருள்னா அந்த இதுக்குன்னா லித்தியம் தான். ரெண்டாவது மொபைல் ஃபோனுக்கே அது தேவைப்படுது. ஏங்க இவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பேட்டரிக்காக தானேங்க, மொபைல்னு போகிறீங்க. பேட்டரி நல்லா லாங் லைஃப் வர்றது பேட்டரிலாம் லித்தியம் தான் தேவைப்படுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குண்ணே. அதே மாதிரி C-Martன்னு ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது லேடிஸ்க்கு ஃபண்ட் கொடுக்குறாங்க. இந்த இப்போ ஏற்கனவே முத்ரா திட்டத்தில் இருந்த மாதிரி C-Martலையும் கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி எக்கச்சக்க இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய விஷயம்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. இது நம்ம மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரி பார்த்தோம். சர்வீஸ் இண்டஸ்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டு எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிற கான்செப்ட் வச்சுருக்காங்க. இப்போ இவங்க கேட்கலாம் மோடி ஆட்சிக்கு வந்தப்பறம் எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் போட்டாங்க வச்சுருந்தாங்கன்னு. இந்தியாவில் இருக்கிற எவ்வளோ பெரிய பாப்புலேஷனுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் காணாதுங்கிற மாதிரி தான் சிச்சுவேஷன். அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கண்டென்ட் ரைட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது 1000 ஸ்கூல்ஸ்க்கும் 500 காலேஜஸ்க்குமே வந்து அந்த விஷயங்களை பண்ணுறாங்க. உமன்ஸ் ஹாஸ்டல் கொண்டு வந்து எல்லா மாவட்டத்திலும் டிஸ்ட்ரிக்ட் கொண்டு வராங்க. ஆக்சுவலாக ஜெயலலிதா தான் முதல்ல கொண்டு வந்து 2013 என்னமோ கொண்டு வந்து பெருசாக பேசுகிறாங்க. அதை வந்து இவங்க காப்பி வச்சு இவங்க இப்போ லேட்டஸ்ட்டாக போட்டு நாங்கள் தான் அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டியிருந்தாங்க. இப்போவும் எங்களை பார்த்தா காப்பின்றாங்களே, நீயே ஜெயலலிதா பார்த்தா காப்பி வச்சிங்க. ஆமாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நல்லது இருக்குண்ணே. இங்கே என்ன பெருசாக பார்க்குறதுன்னா இந்த டேக்ஸ் ரிலீஃப் கிடைக்கும். ஏன்னா முந்தின நாள் ஃபுல்லாக அதான் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்தினால மட்டும் தான் இது எதிர்பார்க்க முடியாத. நான் கேட்குறேன், டேய் வருமானமே இல்லை அப்புறம் நீங்கள் டேக்ஸ் கட்ட போகிறீங்க. 90% மக்கள் வந்து 12 லட்சமாக சம்பாதிக்கிறான். கண்டிப்பாக. அப்புறம் நீ 16 லட்சம் சம்பாதிக்கணும் பற்றி கேவலப்படுறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா Tier 2 Tier சிட்டி Tier 3 சிட்டிஸ்னு வச்சுருக்காங்கண்ணா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், திருப்பூர்லாம் வந்து Tier 2 Tier சிட்டிஸ். இதை வந்து டெவலப் பண்ணுறதுக்காகவும் இது ஏதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அந்த டயத்தில் நடந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 1000 crores பெர் அந்த ஊருக்கு ஒவ்வொரு ஊருக்குமே கொடுக்குற அளவுக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த டேட்டா சென்டர் எதுக்கு, இந்த டேட்டா சென்டர் ஆரம்பிக்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கூகுள் வந்து 100 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அமேசான் வந்து 124 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருமே அந்த அடுத்து டேட்டா சென்டர் நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. மெயின் காரணம் வந்து அமெரிக்காவை தாண்டி வேறு எந்த இடத்துலையுமே வந்து ஹப் இல்லை இப்போது. ஸோ இவன் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரதுக்கு உண்டான காரணம் சிம்பிள் எக்ஸாம்பிள் தானே, அங்கே இருக்கிற லேபர் காஸ்ட்டோட இங்கே இருக்கிற லேபர் காஸ்ட் கம்மி. ஸோ இங்கே பாப்புலேஷன் மனித உழைப்பும் அதிகம், நாலேஜும் அவனோட ஜாஸ்தி அதிகம்.
இதே மாதிரி எல்லா வகையிலுமே நல்ல பட்ஜெட் தான். ஆனால் வந்து இப்போ எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. இந்த பட்ஜெட்டோட இது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு பார்க்கக்கூடிய லெவலில் இருக்க மாதிரி விஷயம் தான் இது பெருசாக பார்க்கப்படுதுண்ணே. ரைட்ண்ணே. அடுத்து அப்படியே இந்த தாவேக்கா விஷயத்துக்கு போயிடுவோம்ண்ணே. தாவேக்காவோட தற்புகழ்ச்சி 3வது ஆண்டு தற்புகழ்ச்சி மாநாடா திருவிழா திருவிழா அப்படி தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து தலைவர் விஜய் அவர்கள் வந்தார். பொதுச்செயலாளர் நிற்காரு கூட மறந்துட்டா போல இருக்கு. அஜிதா மாதிரி பயந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நிற்கிறார்ல கும்பலை பார்த்தோன்னா நிப்பாட்டினா ஏதாவது ஆயிடும்ட்டு உர்ரா வண்டி தலைவர்னு பின்னாடி ஓடுறாங்க. இல்லைன்னா இது ஜாக்கிங் போலையா போட்டுமே, நீ ஒரு வண்டியை வர வச்சு பின்னாடி போய் இறங்க வேண்டியதுன்னு எல்லாம் ஓடுறாங்க, நீயும் சேர்ந்து ஓடினுக்கிற. இது என்னடா இந்த ஒரு அனுதாபம் ஆளை தேடுற மாதிரி ஒரு தேடுறாரு. அவங்களுக்கு இயல்பே அதுதான். அவரை பொறுத்த வரைக்கும், விஜயை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு ஆளே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. நான் சொல்லல, அவன் கூட இருக்க நெருங்கி பழகணும்னு சொன்னது. விஜய் நல்லா திட்டுவார், கண்டபடி திட்டுவார். இவர் அழுது காரியம் சாதிப்பாராம். இல்லைண்ணா அழுவாராம். இப்படி தான் நிற்பார். விஜய் எப்படி பேசுவார் தெரியுமா? வேணாம், பெரிய தலைவர். அதனால் நம்ம அந்த உள் விவகாரத்தெல்லாம் போகிறது நம்ம எத்திக்ஸ்குள்ளேயும் வராது. கண்டிப்பாக. அப்போ அவர் வந்து இவரை ஒரு பொதுச் செயலாளராக மதிச்சா, ஏங்க நீங்கள் மதிக்கலனா கூட, இப்போ ஜெயலலிதா எல்லாரையும் அடிமையாக நடத்துனாங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆனால் பொது வெளியில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ மரியாதை இருக்கும். நீங்கள் வந்து இப்போ மதுசூதனன் ஜெயலலிதாவை கம்பேர் பண்ணால் எந்த இடத்துல இருந்தார்? ஒரு தொகுதியில் சாதாரணமாக இருந்த நபர் அவைத்தலைவர் ஆக்கணுன்னா நீங்கள் அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. அவர் இந்த மாதிரி பலருக்கும் வந்து அந்த பெரிய மரியாதை கொடுப்பாங்க. திட்டுறது அதெல்லாம் சொல்லுவாங்க, தனியாக பண்ணாங்க, அதை தான் சொல்ல வரேன். அது நமக்கு தேவையில்லை. விஜய் தான் நமக்கு தேவையில்லாது. ஆனால் பொது வெளியில் உங்களுடைய பொதுச்செயலாளர் நிற்கிறாரு, வண்டியை நிப்பாட்டி கூட, ஏங்க என்னது இது, இதெல்லாம் நீங்கள் வண்டியில் இருங்க, வண்டி கொடுப்பா, மற்றவங்க கூட வரட்டும், உங்களுக்கு என்ன இருப்போது இல்லை. ரெண்டாவது ஓடி வர்றதுக்கு என்ன இருக்குது? நீ இறங்கிட்டேன்னா எல்லாம் நடந்து வர போகிறோம் அவங்க கூட. ஆமாம். இன்னொன்று, நீங்கள் போயிட்டேன்னா மற்றவங்க நடந்து வரட்டும். இவருக்கு அந்த இது எல்லாம் நம்மளை மீறி போயிடக்கூடாதுல்ல. நாங்கள் டைபியில் இருந்தப்போ ஒருத்தர் இருந்தார், என்ன பண்ணாலும் அவர் இருக்கணும்னு பார்ப்பார். அவர் என்னென்னா சொல்லுவார், தலைவர் வந்தாருன்னா என்னை பற்றி சொல்லு, இவர் தான் எல்லாம் இவர் தான் என்னை பற்றி சொல்லணும்ல. இதில் வடிவேலு அது மாதிரி என்ன சொல்கிறது இல்லை, பெருமையாக சொல்லு, இவர் ஒரு அதோட நிறுத்திக்க அப்படின்னு. அந்த மாதிரி இவருக்கு என்னென்னா எல்லாத்தையும் போய் அதான் ஒருத்தர் நல்லா சொல்லியிருப்பாப்புல, வெளியில் வந்து மரபெஞ்சில் 10க்கு வரான் யார், புஷி. அதை ஒருத்தர் வீடியோ எடுக்க சொல்லுவாராம். அந்த வீடியோவை எடுத்து வாட்ஸ்அப்பில் போடுறது. எந்த வாட்ஸ்அப்பு? புஷி இவங்களாம் இருக்கிற வாட்ஸ்அப்பில். கடவுள் வாட்ஸ்அப்லன்னு கேட்டாச்சு, அது ஜான்து, அது அட்மின் கடவுள். அதில் புஷிக்கெலாம் இடம் இல்லை. புஷியை பொறுத்த வரைக்கும் அவங்க யார் வேறு மாதிரி பார்ப்பாங்க, வேறு மாதிரி போயிடும். புஷி ஒரு வாட்ஸ்அப் குரூப் விஜய்லாம் வச்சு அதில் ஒரு வெளில பத்துக்கிற மாதிரி சோக மியூசிக் எதாவது போட்டு, அதாவது அவ்வளோ வெயிலில் மழையும் பார்த்து நம்ம போச்சு எப்படி உழைக்கிறாருன்னு. ஏய் நடிக்காதெல்லாம் நினச்சிக்காப்புல விஜய். இருந்தாலும் இந்த மாதிரியா அப்படின்ட்டு இந்த மாதிரியே பில்டப் பண்ணி இதை சுற்றி இவங்க ஒரு குடும்பம், ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஆஃபீஸ், இந்த மாதிரி நடத்திக்கிட்டு இதை கொண்டு வந்து பெரிய லெவலில் ஒரு அரசியலாக புகுத்தும் பொழுது, மக்களுக்கு பார்க்கும் பொழுது இவர்கள் பண்ணுற எல்லாமே வினோதமாக இருக்குது. கண்டிப்பாக. அதே மாதிரி விஜய் இன்னைக்கு வந்து பார்த்தா முழுமையாக வந்து ஒரு என்ஜாய் மூடில் இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அதில் பர்டிகுலராக வந்து ஒரு புக்கில் அந்த பேப்பரில் எழுதியிருப்பாங்க, இன்னைக்கு முழுவதும் என்ஜாய் மூடு. அதாவது ஒரு திருக்குறளோட ஆரம்பிக்கிற அப்படிங்கிற மாதிரி விஷயத்த, அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் வந்து திமுக முகற்றே உலகு. இதெல்லாம் எந்த மாதிரியான தலைவராக விஷயம்? என்னென்ன இது? சந்தான படத்தில் வரல ட்ரெயினில், அதே மாதிரி கலாச்சிட்டாராமா அவர் அப்படின்னு. அது நீங்கள் அதை பேசுகிறீங்கல்ல, அது என்னென்ன? திமுக தான் ஆட்சி நடத்துது. நேற்றைய சம்பவமே ஒரு எம்எல்ஏ ஒரு பத்திரிகையாளரை தாக்கி, கேமராமேனை தாக்கி, கூட வந்தவர்களை தாக்கி காயப்படுத்தி அவர்களை கடத்திட்டு போய் அப்புறம் பல மணி நேரம் பொறுத்து மீட்டாங்க. அந்த எம்எல்ஏ எப்படிப்பட்டவர்னு பல கதைகள் இருக்குது. திமுக காரனே உயிர் பூந்து அடிச்சுக்கிறார். திருச்சி சிவா வீட்டில் பூந்து அடிச்சதில் அவருக்கு ஒரு பங்கு இருக்குன்றாங்க. அப்புறம் சிவா நேரு ஒரு இதில் சொன்னார், ஆடியோ வந்து, ஏய் நீ தப்பிச்சுக்கிட்டே மற்றவன் மாட்டிக்கிட்டா, இவர் தான் அடிச்சு வச்சது அப்படின்னு. அப்போ அப்படிப்பட்ட இவர் ஒரு கூட்டத்தில் போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபாரம் திறக்கிறதுல போயிட்டு இவர் பெருமை பேசிகிட்டு இருப்பார். அங்கே உட்காந்து பெரிய ஒரு ஏம்பா ரயில்வே ஸ்டேஷன் மத்திய அரசு அதை இது பண்ணி, நீ பஸ் ஸ்டாண்ட் பார்த்துவியோ உட்காரியா, தெரியும் எங்களுக்கு உட்காரியா. இந்த பொது வெளியில் இந்த மாதிரி பேசுறது பண்ணுறது இதெல்லாம் ஏன்? இந்த சம்பவம் பெரிய சம்பவம் தானே. இந்த உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தானே சென்னையில் உங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த தரமணியில் தானே ஒரு பீகாரி குடும்பம் அடித்து கொலை செய்யப்பட்டது, பெண் பாலியல் பலாத்காரத்துக்குள்ளானா. காவல்துறையுடைய இயலாமையை பற்றி பேசுங்களேன். இல்லை 2004 அப்புறமும் 6க்கு அப்புறம் தானே இந்த ட்ரிபிள் மர்டர் இப்போ பார்க்குறோன்னே. இது வந்து ட்ரிபிள் மர்டர் நடந்தது, இதில் கூட நடந்ததுங்க, உடுமலை சென்னையில் பார்க்குறது, தலைநகரில் பார்க்கல, அது இருக்கும். என்னன்னா இது ஒரு இது மர்டர் ஃபார் கெயின் சொல்லுவாங்க, ஆதாய கொலைன்னு. அந்த மாதிரி இல்லாமல் அவனுங்க ஊர் ஆளுங்களை அந்த பொண்ணை ரொம்ப நாள் கண்ணு வச்சு அது ஆசைக்கு என்னங்கிறதுனால ஒரு நாள் போதையில் போய் அதை பலாத்காரம் பண்ணியிருக்கானுங்க.
நம்ம சர்மிளா டாக்டர் சொன்ன மாதிரி நல்ல வேலை பீகார்காரன் பீகார். பண்ணான்ற மாதிரி. அதனால் இது அந்த மாதிரி இது. நான் என்ன கேட்குறேன், காவல்துறை 3 ஸ்டேஷன் இருந்த இடத்துல நீங்கள் ரொம்ப சாகசமாக அவன் டிஸ்போஸ் பண்ணிக்கிறானே, என்னங்க அவங்க சட்டம் ஒழுங்குன்னு கேட்கணுமா வேணாவா? கண்டிப்பா. ஏன்னா நீதே சொல்றீங்க, அநீதி, அராஜகம், தில்லுமுல்லுன்னு ஒண்ணு அடிக்கிருக்கலாமே. அநீதினா என்ன? என்னென்ன அநீதி நடக்குது? நடந்திருக்கு. தமிழக மக்களுக்கு என்னென்ன அநீதி நடக்குது? தில்லுமுள்ளு என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணுறாங்க? அராஜகம், அதில் இந்த கனிமவளம்லாம் கனிம வளம் கொள்ளையில எல்லாமே இருக்கு. ஆனால் அப்படியே டெம்ப்ளேட்டு வழக்கம் போல் கலாச்சிட்டம் பார்த்தியா அப்படின்னு. என்னடா தலைவர் பேசவே மாட்டேங்கிறாரு, தலைவர் பேசாமையே உன்னை பேச வைக்கிறார் பார்த்தியா, என்னடா தலைவர் வெளியே வர மாட்டேங்கிறார், தலைவர் வெளியே வராமே உன்னை வெளியே வர வச்சிட்டார் பார்த்தியா, என்னடா தலைவர் வந்து பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறார், தலைவர் பேசாம பேட்டி கொடுக்காம உன்னை செய்தி ஆக்க வச்சிட்டார் பார்த்தியா, இதுக்கு வேற என்னடா பாத்தீங்கன்னா தலைவர் இப்படி பண்றாரு, தலைவர் ஓட்டு போடாம முதலமைச்சர் ஆகுது பார்த்தியா அப்படி. இதுல வேற பலரும் பேசுறது அது பேட்டியே கிடையாது, அது பேட்டி கொடுக்கல, இவங்க தான் பேட்டியா போட்டாங்க. ஓ ஓ போட முடியுமா அப்படி? எப்படிங்க அது பர்மிஷன் இல்லாம பேட்டின்னு போட முடியுமா? போட முடியுமா? சரி, ஒரு குரூவை எப்படி நீ வீட்டுக்கு கூப்பிட்ட? நான் உங்க சொந்தக்காரா அவரு? இல்லை பத்திரிக்கை வந்தாரா? சரி, என்டிடிவி சீஃப் எடிட்டருக்கு கல்யாணம் பத்திரிக்கை வைக்கணும் வரட்டுமா? இல்ல இது மாதிரி எந்த இடத்துலயாவது ஒரு கட்சிக்காரங்க இந்த அளவுக்கு கொடுத்து ஏதோ போட்டோ இருக்கா? எல்லாரையும் இப்போ ஒரு ரூம்குள்ள வச்சு பெட்ரூம்குள்ள வச்சு கொடுத்த மாதிரியோ அல்லது வேறக்குள்ள வச்சு போட்ட மாதிரி போட்டோ இருக்கு. அதுலயே நீ செருப்பு போட்டிருக்க, மத்தவங்க செருப்பு போடாம இருக்காப்ல. அவன் கேள்விக்கு கேள்வி பேட்டி கொடுத்தாரு, இந்த கேள்வி கேட்டான் இந்த போய் சொன்னான், இந்த கேள்வி கேட்டான் இந்த போய் சொன்னான்றான். அவன் பாவங்க உண்மையிலேயே. இதுக்கு மேல இந்த மாதிரி அவஸ்தை பட்டிருக்கே மாட்டான் நினைக்கிறேன். மாட்டான். அதுக்கப்புறம் இந்த மும்முனை போட்டி அப்படின்னு பாக்குறது மாபெரும் சக்தியா தாவேக்கா வருது. திமுக தலைமையில ஒரு கூட்டணி, பாஜக தலைமையில ஒரு கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த பேச ஆரம்பிச்சிருக்காப்ல. அதிமுகவை மறைமுகமா அட்டாக் பண்றாராமா. அதிமுக தலைவர் எல்லாத்தையும் சொந்தம் கொண்டாட வேண்டியது. எம்ஜிஆர் அவர்களையும் எடுத்துட்டாங்க, அம்மா ஜெயலலிதா அவர்களையும் எடுத்தாச்சு. ஆக்சுவலா கலைஞரே எடுத்துட்டாப்ல, அது வேற விஷயம். ஆனா அது உண்மையா போய் பிறகு அவர் வெளியே சொல்லல. ஆனா இது சொல்லிட்டாங்க. இதுக்கு யார் உண்மையிலே வைக்க பண்ணணும்? உண்மையிலே வைக்கப்படுது. முன்னாடி உட்காந்து செங்கோட்டையை வைக்க பண்ணணும். கண்டிப்பா. சரி, அதை விடுங்க, ரொம்பலாம் போகணும். செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூரில் நடந்த சம்பவம், அதன் பின் நீங்கள் புறமிதுகிட்டு ஓடியது, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு அவங்க பண்ணது, முதல்வர் 2 மணிக்கு வந்து பேட்டி கொடுத்தது, காலையில் 4 மணிக்கு வந்து துணை முதல்வர் பேட்டி கொடுத்தது. என்ன கதியா நீங்கள்? இன்னைக்கு ஓடின மாதிரியே ஓடினாரா அவர் பொதுச் செயலாளர்? ஆமாம், அவர் ஓடி நல்லா ஆள் பார்த்தா அப்படிங்கிறார், நல்லா ஓடுறாருங்க. அதான் ஆச்சரியமா. அதனால தான் அன்றைக்கும் ஓட்டார் போல. அவர் வந்து எல்லாம் விட்டு போட்டு ஓட்டாங்கல்ல. ஆமாம், அதுக்கு ஒன்று சொன்னாங்கல்ல, தனிமையில் இருக்கிறார், பேசாமல் இருக்கிறார் என்றால் மௌன புரட்சி பண்ணுகிறார். அந்த மௌன புரட்சி பண்ணும்போது அவனை காப்பாற்றி விட்டது யாரு? இந்த ஓடி போனதுக்கு என்னென்ன புரட்சி சொல்லுவாங்க? ஓட்டல் புரட்சிம்பாங்களா? ஓடி போனது வந்து யார் கண்ணிலும் படாமல் எப்படி மாயமாகி விட்டார், அது ஒரு புரட்சி. அவர் அப்படி போகும்பொழுது உங்களை பேச வைத்தார் அல்லவா, எப்போ பார்த்தாலும் என்னையே பேசிக்கிட்டு இருக்கிறியே, அதனால ஒரு பெரிய அப்படின்ற மாதிரி. அன்னைக்கு காலையில் அவர் வந்து பேட்டி கொடுக்கலன்னா, அந்த அதிமுக உன்னை காப்பாற்றலைன்னா என்ன கதியாக இருப்பேன்? உன் தொண்டை யார் பின்னாடி போய் கொடி தூக்கி நின்னா? ஆமாம், எந்த கூட்டத்தில் போய் நின்னா? அதிமுக கூட்டத்தில் பேர் சொல்ல விரும்பாமல் நீங்க அப்படி கலாய்ச்சிட்டாராமான்ற மாதிரி பண்றிய, அந்த அதிமுக அதுல தானே போய் கொடி பிடிச்சி நின்னா? இல்லை, இப்படி ஒரு கலாய்க்கிற தோரணையில பேசக்கூடிய விஜய் அவர்கள் தொண்டர்கள் மத்தியில பேசுற, அது நிர்வாகிகள்னு வச்சுக்கணும், நிர்வாகிகள் மத்தியில் பேசுற அவன் பத்தி பேசும்போது அடுத்து அவன் அதே மாதிரி ஃபாலோ தானே பண்ணுவான். ஆமா, அப்போ என்ன இதுல வந்து நாகரிகமான அரசியல் பண்றேன்னு எப்படி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு, விஜயை பிடிக்கணும் அந்த லேடி சொல்றாங்க, அதனால எல்லாரும் பனையூருக்கு போய் அதுக்கு மேல நமக்கு சொல்றது நாகரிகம் இருக்காது. அது ரொம்ப பேசுறத மேடையில் உட்கார எல்லாம் ரசிக்கிறாங்க. துணை முதல்வர் என்ன சொல்றாரு, எனக்கு உண்மையிலேயே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினார்னா ரொம்ப பிடிக்கும், அவருடைய ஃபேன் நான்றாரு. அப்ப இவர்களுடைய எண்ணெய் ஓட்டம் என்னெல்லாம் எப்படி இருக்கு, அதுதானே கீழே வரைக்கும் இருக்குது. தொண்டர்கள் மத்தியில் வரைக்கும் பெண்களை எப்படி பாக்குது, இடுப்பு கல்வி திமுகன்னு வந்துச்சு தெரியுமா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்க இருந்து வருது? நான் இது போடலான்னு பார்த்தேன். அந்த அம்மா ஒரு அம்மா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு, நீலாம் மனிதனா, பெண்களுடைய இந்த மாதிரிலாம் பேசுறியே அப்படி இப்படின்னு ஒரு அம்மா ரொம்ப பொங்காத, நீ இன்னைக்கு இவங்கள தான் பாக்குற, நான் கோவை ராமநாதன், வெற்றி கொண்டான், தீபுரி ஆறுமுகம்லாம் பார்த்துட்டு வந்த பரம்பரை, நாங்க ரொம்பலாம் துள்ளாதம்மா, எம்ஜிஆர் எல்லாம் எப்படி பேசிக்கிறாங்க தெரியுமா? ஏன் நேத்து கூட ஒரு பத்திரிகையாளர் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜானகி பத்தி எல்லாம் பேசுறாங்க. இது எல்லாமே இவர்களுக்கு இதுதான் தெரியும், வேற இதை தாண்டி ஒன்றும் தெரியாது. இவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் படுக்கை அறை, பாலியல், தனிநபர் அந்தரங்கம், இல்லாட்டி அதை ஒட்டி பேசுறது. ஒரு ஜெயலலிதா 91ல் ஒரு இது போட்டிருந்தாங்க தெரியுமா? அதுக்கு இந்த கோவை ராமநாதன் சொல்லிட்டு பேச்சாளர், அவர் சொன்ன விளக்கம் எனக்கு அதிர்ச்சி ஆயிட்டு. நான் இந்திரா காந்திக்கு சொல்லாத, இந்திரா காந்தி யார் சொன்னா? கலைஞர் காமராஜரை சொல்லியிருக்காங்க, சொல்லாத விஷயங்களா? நேருவும் பண்டாரநாயகம் சந்தித்தார்கள், தனிமையில் இருந்தது 2 மணி நேரம், என்ன பேசியிருப்பார்கள்? எழுதுனது யாரு? தலைவர். இவர்கள் சிந்தனை எல்லாம் அதை நோக்கி தான் இருக்கும். அவர் கதை ஒன்று எழுதியிருப்பார் கலைஞர், பாருங்க அந்த கதை.
ஒரு போலீஸ்காரு, அவருக்கு மனைவி இறந்துருப்பாங்க. ஒரு பொண்ணு முதிர்கன்னி, அதாவது திருமணம். திருமண வயதை கடந்து இருக்கிற முதிர்கன்னி. ஒரு நாள் சோவென்று மழை பெய்யும், இடி இடிக்கும், இவர் வீட்டில் இருப்பார். அன்று இரவு ஏங்க யாருமே எழுத முடியாதுங்க அந்த மாதிரி. தம்பிக்கு எந்த ஊர்ல பாரு ரஜினி படிக்கிற மாதிரிலாம் இருக்கு. இந்து நேசன் கதை மாதிரி இதுங்க. யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த இரவு அப்படி கழிஞ்சதுன்னு எழுதியிருப்பாருங்க. சட்டப்பேரவையில நாடாவை பத்தி பேசியிருக்காங்க. திராவிடம் எங்க இருக்குன்னு கேட்டு சொன்னாப்புல. இப்படிப்பட்ட ஆபாச அர்ச்சனைக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள்ட்ட இதை எதிர்பார்க்குற மாதிரி இவர்கள் இந்த மாதிரி யாருக்கிட்ட நம்ம கிட்டயா நீ காலில் விழுந்து தான் பார்த்தோமே நாங்க. அப்டேட்டோட நியூ வெர்ஷன் தான் தாவேக்கா திமுகவோட இதுலயும் காமிக்கிறாங்க. நாங்க ஆமா எல்லா விஷயத்துலையும் இவங்களை ஃபாலோ பண்ணுறதுன்னு அவங்க வேலை. அவங்க வந்து விஜய் நாங்கள் பேர் சொல்ல மாட்டேன்றாங்கல்ல, அது மாதிரி இவர் அவர் சொல்ல மாட்டாராம். பாஜக தலைமையில கூட்டணினா இதே பாஜக தலைமையில கூட்டணி அமையறதுக்கு நீங்க பேசுனீங்க, பேசுற விஷயங்கள் எல்லாமே நம்ம வெளிப்படையா சொல்லியிருந்தோம். இந்த பாஜக தலைமையில கூட்டணியில தான் போய் சேர போறீங்களா இல்ல எந்த விஷயத்துல நீங்க சொல்ல வரீங்க? அப்போ அதிமுக தானே தலைமை கட்சி. ஆமா, இப்போ உங்களுக்கு 25 சீட்டு மேலே தரமாட்டேன்னா தான் காண்டு. இப்போ 11 சீட்டே கொடுக்க கூடாது, அதுக்கு ஆள் இல்லைங்கிற மாதிரி. கோவம் என்னன்னா கரூருக்கு பிறகு இவர்களோட இமேஜ் குறைஞ்சிருக்கு. 25 சீட்னா பேசுங்க போயின்னு, அதாவது கடைசி சுற்றி பேச்சுவார்த்தைலாம் போய் நான் சொன்னேன்ல, இப்போவும் பேசிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பாஜக வந்து இல்லைங்க நான் வரட்டேங்க நல்லா இல்லை 25 சீட்னா பேசுங்க பண்ணலான்னு. அந்த கோவம் தான் அங்கே பாஞ்சது. நன்றி இருக்காங்க ஒன்றுமே கிடையாது. நான் சொன்னேன்ல மாஸ்டர் படம் இது மெர்சல் இதெல்லாம் எப்படி போய் நின்னீங்க, எப்படிலாம் நின்னீங்க. ஆமாம், அப்போ உங்களுக்கு இப்படியே நிற்க தெரியும், வெளியில் கும்பலில் வந்து இப்படியும் பண்ண தெரியும். அதுதான் விஜய். அதே மாதிரி சொல்கிறாருன்னா விஜய் வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க, வருவோம் எல்லாரும் வருவோம், எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒவ்வொரு விஜய் வெளியே வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. இதெல்லாம் எந்த படத்தோட டைலாக்னு? இயலாமையை மறைக்கிறதுக்கு எதையாவது ஒன்று கிளப்புறது தெரியுமா. நான் வந்து வரலன்னா அவன் வருவான். அதில் வேறு எம்ஜிஆர் அவன் அப்படி சொன்னாங்களாம். எம்ஜிஆர் எப்படியா சொல்லியிருந்தாரு, ராமச்சந்திரன் ஏன் வெளியே வரவில்லை என்று கேட்டீர்களா கேட்டாங்க. 21 படம் நடிச்சாரு அந்த பீரியட்ல. டெய்லி வீட்டுக்கே மக்கள் வந்துருவாங்கல்ல. ஒரு ஆள் ஒரு கிளாஸ். ஏங்க அந்த தெருவில் நிற்கிற மக்களுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி இது கூட வைக்கலாங்க. அப்பெல்லாம் ஒரு நல்லவர் இவர். இத்தனைக்கு தொடக்கவில்லை, 3ஆம் ஆண்டு தொடக்கவில்லை இல்லை, வழக்கமாகவே தொண்டர்கள்லாம் வருவாங்கல்ல. ஆமாம், தண்ணி வைக்கணும். பொட்டல் காடு மாதிரி இருக்கும். ஒன்றும் தெரியாது இல்லை, அந்த ஏரியா தானே பொட்டல் காடு மாதிரி இருக்கும் தண்ணி. தேமுதிக ஆட்கள் அங்கே தண்ணி பந்தல் ஒன்று வச்சாங்க, அதையும் தூக்கிட்டாங்க. என்ன சொல்லுது, கட்சி ஆஃபீஸ்னு வச்சுக்கிட்டு கதவு மூடி வச்சுட்டு இந்திக்காரனை போட்டு யாரையா உள்ள விட்றியா? கண்டிப்பாக இதுதான் நிலைமை. இந்த லட்சத்தில் எம்ஜிஆர் என் தப்பி ஒன்று கண்ணாடி ஒன்று போட்டுக்கோ, கரெக்டாக இருக்கும். இல்லை கருத்து கணிப்பு எடுத்தவங்கள்ட்ட வந்து கடுப்பு கணிப்பு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை அப்படிங்கிற மாதிரி இந்த எதுகை முனையில் பேசுகிறேன். ஆனால் அவருக்கே ஒரு இது வந்துச்சு, இவங்க சைட்லையும் எடுத்து விட்டுக்கிறாங்கல்ல. ஆமாம், அதனால இல்லை சில பேர் கரெக்டாக எடுப்பாங்க, சில பேர் நாங்களாம் ஃப்ரண்ட்டில் வந்துட்டோன்னு எடுப்பாங்க, பல பேர் அப்படி எடுப்பாங்க அப்படின்னு டக்குன்னு மாற்றிட்டாப்ல. ரெண்டாவது அவர் சொல்கிற ஒரு வார்த்தை வந்து இந்த மாதிரி கருத்து கணிப்பு விஷயங்களில் பேசும்போது பல மீடியாக்கள்ல இருந்து எல்லாரையும் வச்சு பேச வைக்கிறது இவங்களுக்கு சப்போர்ட்டாக தாவேக்கா தான் வருதுன்னு ஒரு 2 விஷயத்தில் மட்டும் மாற்றி வந்திருக்கு. அப்படிங்கிற 2 கருத்து கணிப்பில் மாறி வந்திருக்குன்னு உடனே அடுத்த செகண்ட் வந்து அந்த கருத்து கணிப்பே இல்லை, அது வெறும் வந்து கடுப்பு திணிப்புங்கிற மாதிரி மாற்றுறது எந்த மாதிரியான விஷயம் இருக்கும். அதே மாதிரி அவர் பேசும்போது இப்போ எல்லாரும் ஒழுங்காக வேலை செய்வீங்களாப்பா, இப்போ எல்லாம் ஒழுங்காக ஒத்துமையாக இருப்பீங்களாப்பா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கூடதரம் ஒற்றுமையாகிறானா அது போல பார்க்கணும்ல. அதுவே நடக்கல. இன்ன வரைக்கும் ஆத ஒரிஜினல் எதுவுமே செய்ய முடியல. பாவனே இன்னைக்கு இப்படியே உட்காந்துருந்தாப்புல. வேற என்ன பண்ண பக்கத்தில் இருக்க செங்கோட்டையனா இந்த சைடு திரும்பவே பூசி பக்கத்தில் நான் ஃபுல்லாக பார்த்துட்டு இப்படியே தான் பார்த்துட்டு இருந்தாரு. இதோட கொடுமை நம்மளோட நல்லா பேசுகிறாங்க அந்த பசங்களாம் அப்படின்னு ரொம்ப பேர் பார்த்துருந்தாங்க. ஆமாம், கூடகிறவன் அந்த யூடியூபர்ஸ் அவன் எல்லாத்தையும் மேடை ஏற்றின்னு. ஆனால் இதில் மேக்ஸிமம் கட்சிக்காரங்க ரொம்ப கம்மி. வெளியே உள்ள பேச்சாளர்களை வாடகை எடுத்துறாங்க. அதுலேயும் திமுக ஃபாலோ பண்ணியாச்சு. திமுக இப்போ பேச்சாளர் கிடையாது இல்லை, திகால இருந்து பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர், இவரு பொருளாதார நிபுணர் எல்லாம் வந்துருது. அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவரு எல்லாரையும் ஏற்றி அவர் யார் தெரியுமா வெளியாகிறாரு, வெளிநாட்டுக்காரர் மாதிரி இருக்கிறார், பெரிய பத்திரிகையாளர், அவர் சொன்னால் பொய்யே சொல்ல மாட்டார் அப்படின்னு அவரை பேச விடுறது. அது எல்லாம் தாண்டி கீழே இருந்து ஒரு 2 சின்ன பசங்களை எடுத்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏற்றுமா, அதுக்கு நாங்கள் வந்து உங்களை அப்பான்னு கூப்பிடுவா வாமா உடனே வந்து பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்து இந்த மாதிரி போஸ்டர் தமிழ்நாடு அதுதானே கொடுமை. இதையெல்லாம் தமிழ்நாடே வெல்லும், தமிழ்நாடு துணியாது வெல்லும் ஜெயிக்கும் அப்படின்னு அதே தான் இவர் எடுத்துக்கின்னு ஃபுல்லாக வாடகைக்கு வாய எடுத்துக்கினாங்க. டிஎஸ்எஸ் மணி அவர் வாட்டில் புரட்சி கிரச்சின்னு பேசிட்டாரு, நெளிய ஆரம்பிக்கிறாங்க. என்னடா நம்மளை கொண்டு போய் எங்கேயாவது
அது நாஞ்சில் சம்பத் தானே வரலன்னு சொன்னா நீங்க இவரை குறைச்சிட்டாங்க தெரியல. ஏன் அவர் வரல? தெரியல, நானும் பார்த்தேன், தேடி தேடி பார்த்தேன். கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. 2 நிகழ்ச்சியை புறக்கணிச்ச மாதிரி இருக்குண்ணே. இது 2வது நிகழ்ச்சி. அவர் நான் வந்தா பேசுவேன் இருப்பார் போல. அவ்வளவுதான், வேண்டாம். வந்தால் பேசுவேன், வேணாம் பேசக்கூடாது, அப்போ வரக்கூடாது அப்படின்னு. என்னங்க இது அநியாயமா இருக்குது. கண்டிப்பா கொஞ்சம் பேர் காணுமே. நிறைய பேரை காணும்ண்ணே. எங்க இருக்காங்கன்னு தெரியல. அவங்க தலைமுறை வேணும். இன்னும் சில பேர் பின்னாடி போயிட்டாங்க. பின்னாடி இன்னும் கொஞ்ச நாள் அப்படி பின்னாடி போய் அங்க போ அப்படின்ற மாதிரி தான். கண்டிப்பாண்ணே. அதுக்கடுத்து வந்து இந்த விசில் சின்னத்தை வச்சு ஒரு விஷயம் பேசும்போது முதல்வர் அவர்கள் வந்து தூக்கம் இல்லாம இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த விஷயத்தை வச்சு அது ஆமா, அது 2 வருஷத்துக்கு முன்னாடியாமா அவர் சொன்னது. எப்போ அது கூட தெரியல. சரி ரைட்டு, அவர் எந்திரிச்சு தூக்கத்துல கேட்டா கூட விசில் சின்னத்தை தான் ஓட்டு போடுவாருன்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் என்னென்ன படத்துல வர டைலாக் அந்த சொல்றேன், கலாச்சிட்டாராமா. இல்ல, நீங்க இந்த மூடுல இருக்கிறவங்க எப்படி அரசியல் பண்ண முடியும்? இது இவர் வந்து எங்க அரசியல் பேசினாரு? நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு இந்த கூட்டத்தில் பேசின யாராவது மக்கள் பிரச்சனை பற்றி பேசினாங்களா? ஒன்றுமே இல்லை. எல்லாரும் விஜய் புகழ்ந்தாங்க. இன்னொரு இவர் தன்னைத்தானே புகழ்ந்துட்டாரு, சுயபெருமை. ஆமாம். அப்புறம் பலகீனத்துக்கு தண்ணியில் விளக்க கொடுத்தாரு. தண்ணியில் விளக்கம். அப்புறம் அடுத்தவங்கள கலாய்க்கிறன்ற பொருவில் சில பஞ்சு டைலாக் பேசினார். அவ்வளோதான். இது வழக்கமாக செய்கிறது தான். அப்புறம் இவங்கெல்லாம் புகழ்ந்துட்டு தலைவர் எனக்கு சொன்னார். தலைவர் எனக்கு 2 விஷயங்களை சொல்லி கொடுத்தார். டேய், நான் உன்ட்ட வாழ்க்கையில் பேசுனதில் இல்லடா நினச்சிட்டு இருப்பார் கீழே உட்காந்துன்னு. அப்புறம் தலைவர் டான்ஸ் ஆடினார். எங்கேயா பார்த்துறீங்களா? இதெல்லாம் கேட்குறீங்க, இதை சொல்லுங்களேன். இப்போ அதுக்கெல்லாம் நம்ம ஆளுக்கு எடுத்து போட்டாங்கண்ணா. இந்த திருப்பாச்சி படத்தில் மாமா பொண்ணை கொடுக்குற அந்த பாட்டுக்கு டான்ஸ். அப்படியா? எல்லாம் போடுவான். இனிமேல் ட்ரால் பாருங்க. நீ கலாய்க்கிறேன்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே அவங்க பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இவர் என்னமோ இதோ நினச்சிட்டு இருக்காரு, அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது ஒன்று. அதனால எல்லாத்துலேயுமே வாடகைக்கு வாய் எடுக்கிற மாதிரி இதுலேயும் வாடகைக்கு டிஎம்கே ஃபாலோ பண்ணுறது. ரைட்ண்ணே. அதே மாதிரிண்ணே 2026 வந்து ஒரே ஒரு சாய்ஸ் வந்து அப்போது டிவிக்கே தான். திமுகவை எதிர்த்து ஜெயிக்கணும்னா அந்த ஒரே கட்சி திமுக தாவேக்காக்கு தான் அந்த இது இருக்குது, தைரியமும் நேர்மையும் இருக்குங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? நான் பார்க்குறேன். எந்த விதத்தில் ஏன்னா திமுக மேலே இருக்க குற்றச்சாட்டை நீ அடிக்க வச்சாதான் இவ்வளோ இருக்கா, நீ என்னப்பா பண்ணுன்னு உங்கள்கிட்ட நான் கேட்க முடியும். நீ மேடையில் வந்து எவனுமே அதை பற்றி பேச மாட்டேன். சொல்லினே இருப்பேன், தேர்தல் வந்துடும். சொல்லினே இருப்பேன், தேர்தல் வந்துடும். மறுபடியும் ஆட்களில் போகிறதுல பிரச்சனை வரும். சொல்லிக்கினே இருப்பேன். இப்படியே சொல்லி முடிச்சு போயிட வேண்டியதான். இப்போ நீங்கள் போக கொடூரமாக மாறின்னு போகிறாங்க பாருங்கள். வீட்டுக்கு 1 ஓட்டுன்றாங்களா, இனிமேல் வீட்டுக்கு 2 ஓட்டுன்றாங்க. அடுத்த வரலாம். அப்போ 4 கோடி ஓட்டுன்றாங்க. டே, மொத்தமே 4 கோடியே 40 லட்சம் தாண்டா வாக்காளர் போகிறேன். சரி, நீ ஃபாலோ பண்ண தானே உனக்கு தெரியும். அதனால் எனக்கு என்னன்னு பேசுகிறாங்க, ஓவர் கான்ஃபிடென்ட்டு, உடம்புக்கு ஆகாது. அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துலையுமே எனக்கு என்னென்னு பேசுறது பண்ணுறது. இன்னைக்கு ஒரு அம்மா கரெக்டாக பப்பிதாலாம் நடிகை பப்பிதா ஜஸ்டின் பொண்ணு வச்சு வெளுத்து விட்டுக்கிறாங்க. நீ யார்? நீ உனக்கு என்ன தெரியும்? ஷூட்டிங்லேயே வசனம் பேச தெரியாது. எத்தனை டேக்கு உன்னை அப்பா இது பண்ணார். நீ எம்ஜிஆர்ன்றிய. எம்ஜிஆர் அம்மாவை தெய்வமாக வணங்கினவர். நீ உங்கள் அம்மா அப்பாவை கிட்ட சேர்த்தவரா? நீ கடைசி வரையும் உங்கள் அம்மா அப்பா கிட்ட சேர்க்காத ஆள். வழக்கு போட்டவர். எம்ஜிஆர் வீட்டுக்கு வர்றவங்கெல்லாம் சாப்பாடு வயிறார சாப்பிட்டு போய்கிட்டு இருப்பாங்க எம்ஜிஆர் வீட்டுக்கு. நீ 1 கிளாஸ் தண்ணி கொடுத்துருக்கியா யாருக்காவது? நீ வந்து பேசுறிய அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எம்ஜிஆர்னு சொல்லிக்கிற அப்படின்னு போட்டு வெளுன்னு வெளுத்துட்டாங்க. இதுக்கிடையிலண்ணே அவருக்கு சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை, 2026 வந்து நம்ம ஜார்ஜ் கோட்டையில் நம்மளோட ஆட்சி அமையும், எல்லாமே வந்து இதாக மாறும். பிரகாஷ் முன்னாள் கமிஷன் ஜார்ஜிக்கிறார்ல, அவரை வச்சு ஒரு கோட்டை கட்டி அங்கே போயிட வேண்டியதான். டம்மி கோட்டை கட்டி. அதுவும் என்னென்ன சொல்லிக்கிறார் பாருங்க. நான் அப்படி பண்ணுவோம், நான் வந்தா பிறகு பாருங்க, அது இது அதான் சொல்கிறேண்ணே. நாளுக்கு நாள் இந்த விஷயங்கள்லாம் கேட்கணும், இன்னும் இதாகணும்னு. ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு கட்சி, ஒரு அரசியல், இன்னும் அது வேற சொல்லிக்கிறாரு. டப்பா இன்ஜின். அதான் அடுத்த கேள்வி அதான் இருந்துச்சு. வந்து ஓடாத இன்ஜின் ஆச்சு. அதான் நானுக்கு வந்தேன். டாப் இன்ஜினமா? அதான் டாப் இன்ஜினே இருக்கட்டுங்க. அந்த இன்ஜினை ஒரு சேஸில் வச்சு 4 சக்கரம் வச்சு ஸ்டேரிங் வச்சு பாடி கட்டினா தானே அந்த இன்ஜினுக்கு வேல்யூ. ஆமாம். வெறும் இன்ஜினை வச்சு இருந்தா ஜென்ரேட்டர் கூட பதவாது. ஜென்ரேட்டருக்கு வேறு டைப்பில் பண்ணணும், ரேடியேட்டர்லாம் வேணும், எல்லாம் பண்ணணும். வெறும் இன்ஜினில் அது கூட இருக்காது. தெரியுமா தெரியாதா? இது ஓடாத இன்ஜின் உங்கள் இன்ஜினு. அதாவது டப்பா இன்ஜின், ஓட்ட இன்ஜின், நான் டாப் இன்ஜினா? நீ ஓடாத இன்ஜின். நீ ஓடாத இன்ஜின். அதான் மேட்டர் முடிஞ்சு போச்சு. அதனால் அது ஒன்று சொல்கிறாரு. எல்லாம் ஃபேஷனாக போச்சு. பழைய விஷயங்களையே இப்போ பண்ணுறதுலாம் அதெல்லாம் எப்படி பேசுவோம் நாங்கள்? உனக்கு வராதுன்னு சொல்லு. பழைய வரலாறு தெரியாது, வராது. அதை மறைக்கிறதுக்கு நாங்கள் வந்து இப்போ புதுசாக பேசுவோம். என்ன அது புதுசாக? டான்ஸ் ஆடுறதா? என்னது அது? தலைவர்களை கலாய்க்கிறதா? ஏன்னா அவர் ஆடும்போது அங்கே அரசியல் தெரிஞ்ச 3 பேர், அது ஆதவர்ஜன் ஆகட்டும், செங்கோட்டையன் ஆகட்டும், அவங்களே அவர் மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா அந்த இடம் அது தேவையில்லைங்கிறது அவங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு ஒரு எம்ப்ரெஸ்மெண்ட்டாக இருக்கும், சங்கடமான ஒரு இதை உணர்ந்துருப்பாங்க. அது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வச்சுட்டு நீங்கள் தலைவர் சொன்ன IPS படிச்சுட்டு IRS படிச்சுட்டு அங்கே வந்து உட்காந்துருக்காரு. அவரு அருண்ராஜ் நிலைமை நினைச்சுடா இது இதெல்லாம் அப்படின்னு.
நேற்று அவர்கிட்ட தான் நான் பேச ஆரம்பிச்சேன். அருண்ராஜ் விஷயங்களை நான் கேட்கணும். நேற்று அவர் பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, ஏன் வந்து செய்தியாளரை சந்திக்கிறதுல விஜய் அவர்கள் என்டிடிவி விஷயத்தில் சந்திச்சாங்கன்னு சொல்லி சொன்னாங்க, அப்புறம் இல்லைங்கிறீங்க, இந்த மாதிரி முரண்பாடான விஷயம் இருக்குன்னு. அதுக்கு அவர் உடனே திருப்பி கேட்குற கேள்வி, முதல்வர் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினா அடுத்த நாள் விஜய் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு நடத்துவார் அப்படிங்கிற இப்போ எல்லா தலைவர்களும் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி சமாளிஃபைங்னாங்களா அந்த மாதிரி முதல்வர் தான் மெட்டீரியலாக எடுத்துக்கிறதா? ஆமா ஏன் எதிர்கட்சி தலைவர் எடுத்துக்கோ எந்த எடுத்து பால் பேசு. போட்டாலும் அடிக்கிறாருல அரை மணி நேரம் எது வேணா கேளுங்கன்ட்டு பதில் சொன்னார்ல இப்ப எல்லா கேள்விக்கும் போய் சொல்றேன்ப்பா, ஃபிளைட் டைம் ஆகும் போது பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க சொல்றாரு. அதே முதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பத்திரிகையாளர் சந்திக்கலையா? எல்லாரையும் சந்திச்சு தான் வந்திருக்காரு. அவருக்கு 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருக்கு. பல போராட்டங்களை கலந்துருக்காரு, கைதாயிருக்காரு. 3 மாசம் சிறையில் இருந்தார். இந்த குயின் மேரிஸ் மேட்டில் 2 மாசம் சிறையில் இருந்தார். அவருடைய அரசியல் வாழ்க்கை 50 ஆண்டு அனுபவம் உள்ளது. உனக்கு ஏதாவது இருக்கா? அவரை போய் கிண்டல் இல்லைண்ணே, ரொம்ப சொல்ல போனா வந்து எல்லா தலைவர்களும் உழைச்ச மாதிரி அவரும் உழைச்சிருக்கிற ஒரு விஷயத்துல, மற்றபடி அவருக்கு மேலே நமக்கு நிறைய கருத்து வேறுபாடு இருந்தாலும் நமக்கு நாம மாதிரி ஒரு ட்ரிப்பு நீ போயிருவியா? போவியா? ஒரே ஒரு ட்ரிப் தமிழ்நாடு முழுக்க நடந்துருவியா? நீ போயிடுவியா? இன்னொன்று சொல்கிறேன், அவர் கான்க்ளேவில் கலந்துட்டார். அவர் ஐநா சபை போய் பேசியிருக்காரு. அவர் போகாத இடம் கிடையாது. தொழிலதிபர்கள் மாநாட்டில் கலந்துட்டு பேசுறாரு இல்லையா? நீனா என்ன பண்ணுவேன் நீ? ஐயோயோ தொழிலதிபர்லாம் கோட்டு சூட்லாம் போட்டு வருவான். ஐயோ அருண்ராஜ் நீங்கள் போய் கலந்துக்குங்க. பண்ணுவியா மாட்டுவியா? கண்டிப்பா. அவர் கான்க்ளேவில் கலந்துக்கிட்டு ஒரு உரையை எழுதிட்டு வந்து படிச்சாரா இல்லையா? இன்னைக்கு கூட சுற்றுலா விஷயமா இன்னைக்கு நடத்திருக்காங்க, அதுலேயும் போய் பேசுறாரு. நான் என்ன சொல்கிறேன், அந்த கான்க்ளேவில் கலந்துக்கிட்டாரா இல்லையா? அவ்வளோதான். நீ கலந்துக்கிட்டீங்களா? நீங்கள் உங்களுக்கு அந்த தைரியம் இருந்ததா? முதல்வரோட ஒப்பிடுறீங்கல்ல? ஆமாம். முதல்வர் மாதிரி நானும் உரையை எழுதிட்டு வந்து படிக்க வேண்டியதானே? உனக்கு தான் இங்கிலீஷ் நல்லா வரும்ல? இல்லை, எதிர்கட்சி தலைவர்கிட்ட எப்பேற்பட்ட கேள்விலாம் கேட்டாங்க. அதுவும் ஒரு கடினமான கேள்விகள், நீட்டு பற்றின விஷயங்களாகட்டும், கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், இந்த தலைமை பற்றின விஷயங்களாக, விஜய் பற்றின விஷயங்களாகட்டும், எல்லாமே அதுக்கு அவர் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி எந்த ப்ரிப்பரேஷன் இல்லாமல் வந்த மாதிரி தான் தெரியுது. அழகாக பதில் சொல்கிறார் பொறுமையாக. இங்கிலீஷில் கேட்குற கேள்விக்கு தமிழாக்கம் பண்ணதுக்கப்புறமும் போய் சொல்கிறார். அந்த இடத்துல தனக்கு வந்து எதுவுமே அவர் தெரியாதுன்னு அந்த உருட்டு ஆங்கிலம் எல்லாம் பேசவே இல்லை. பதில் சொல்கிறேன், உனக்கு ஆங்கிலம் நல்லா வரும் பேச அப்படின்னு சொல்கிறாங்க. தெரில சொன்னாங்க, அவனால தமிழோட ஆங்கிலம் நல்லா வரும்னு. லைலா காலேஜ் படித்தார்ல, லைலா காலேஜ் படித்தவங்களாம் ஆங்கிலம் வருமானு கட்டுறாதீங்க. அப்போது அங்கே போய் நின்று ஆங்கில உரையே பண்ணு. இல்லை அங்கே தைரியம் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி மாதிரி உட்காந்து பத்திரிகையாளர் சந்தி கேளு, அவங்க கேட்குறதுக்கு. தெரியுதா இயலாமை? இந்த இயலாமை பலகீனத்தை மறைக்க அவரை பேச சொல்லி நான் பேசுகிறேன், எவரை பண்ண சொல்லி நான் பண்ணுறேன், இவரை பண்ண சொல்கிறேன். போட்டியை போய் பெரிய வேற ஆள்கிட்ட போய் போட்டு போனேன், யார்ட்டையுமே இல்லாமல். அதே மாதிரி கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசும்போது இன்னும் தமிழகத்தில் மீதி எத்தனை கட்சி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அத்தனை கட்சிகளும் எங்களோட கூட்டணி வர தயாராக இருக்காங்க, அது தலைவர் அறிவிப்பாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறாங்க? எனக்கு மிச்சம் இருக்குதுன்னா ஒரு 2-3 கட்சி இருக்குது. பிஎஸ்பி ஆனந்தன் தலைமையில் ஒரு கட்சி, அவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரில. வேற யாரு? அதுபோல் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவி அவங்களோட இங்கே பிஜேபி டிஎம்கே கூட்டணியில் பேசினுறாங்க. அண்ணன் ஓபிஎஸ் தனியாக இருக்காருன்னு ஐயா ராமதாஸ் அவர் இவங்க நம்புற மாதிரி இல்லை, போங்கடா ஒய்யால அப்படின்ட்டாரு. ஐயா ராமதாஸ் அவர்கள் தனியாக இருக்காரு. அவரு தனியாக தான் இருக்காரு. அவர் தனியாக தான் இருக்காரு. இந்த கேஸ் வேற போட்டிருக்காரு. கேஸ் வாங்கிட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, பதில் சொல்லுங்க தேர்தல் ஆணையம் நீங்கன்னு. 2029 வரும் இந்த பாருன்னு காமிக்க போறாங்க. அப்புறம் என்ன தான் காமிச்சிட்டாங்கல்ல, கிளம்புங்கன்றுவாங்க. ஐயா போய் ஓபிஎஸ் மாதிரி ஆயிட்டாரு. ஐயா எல்லா கோர்ட்லயும், இந்தியாவில் இருக்கிற எல்லா கோர்ட்லயும் போய் நீதி தீர்ப்பு வாங்கிட்டு வர மாதிரி. அதனால ஐயா விட்டுருங்க. பிரேமலதா அண்ணிக்கிறாங்க. ஆமா, அவங்க வர மாட்டாங்க உறுதியா. அவங்க கேட்கறத பார்த்தா புசி மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. ஆமா, நின்ன இடத்துல டைன்னு விழுந்துருவாரு. என்னப்பா பயங்கரமாக கேட்குறாங்க, முடியவே முடியாது அப்படின்னு. அதனால வேற என்ன கட்சிக்குது? லெட்டர்பேடில் வேணா நாளைக்கு 10 பேர் உருவாகி 10 கட்சி வரலாம். அதை வச்சு கருணாசு வழியில கருணாசு அவரே போக மாட்டேங்காரு. அவர் சொல்லிட்டாப்ல, எனக்கு 3 சீட்டு கொடுத்தா சத்தியமா என்கிட்ட ஆளே கிடையாது, நான் மட்டும் தான் இருக்கேன். அதனால அவரும் வந்து அவரு டிஎம்கே, அவரு அங்க நிலைய வித்து நான் சேர்த்து எத்தனை வருஷம் ஆகுது, நீங்க வேற. கண்டிப்பாக இந்த 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் கலந்துக்கிட்டு பேசுறது, அது மற்றவங்கலாம் பொதுச்செயலாளர் பேசியிருக்காரு, அதெல்லாம் நம்ம நாளைக்கு கூட பேசலானே. இந்த விஷயத்தில் ஒரு அரசியலில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், நீங்கள் நீண்ட நெடிய அனுபவம் இருக்குது உங்களுக்கு. ஒரு அரசியல் தலைவராக விஜய் அவர்கள் நிர்வாகிகள் மத்தியிலையும் சரி, மக்கள் மத்தியிலையும் சரி, எவ்வாறு இருந்தார் நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன நான் ஒரு அரசியல் தலைவராக கேட்குறேன், என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இதாக தெரியல, தாவேகா தலைவராக பார்க்கறதுக்கு என்ன முடியல. ஏன்னா எப்போ கேட்குறீங்க? இந்த வருஷங்கள் இந்த இதில் மட்டும் இந்த 3ஆம் ஆண்டு தொடக்க இந்த விழாவில் அவர் எப்படி இருந்தார்னா, அவர் டான்ஸ் ஆடுறதை பார்த்தோம்ல, அப்படி தான் இருந்தார். ஏன்னா இது ஒரு கட்சியுடைய விழா. இந்த விழாவை இவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, எப்போவுமே இந்த இவங்க 1000 பேர் கியூஆர் கோடில் கொடுத்து கூப்பிட்டு வச்சுக்கிறாங்களா, அவங்க தான் உலகம்னு நினச்சிக்கிறார். இதை தாண்டி 10 கோடி பேர் பார்க்குறாங்கலாம் சொல்கிறீங்கல்ல, அப்போ அவ்வளோ பேர் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னா, நீங்கள் இதன் மூலியமாக ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் கட்சி கொள்கை, இந்த திமுக எப்படி பலகீனமாக இருக்குது, அதிமுக எப்படி பலகீனமாக இருக்குது, பாஜகவுடைய ஆட்சியில் என்ன இருக்குது, பட்ஜெட்டில் என்னன்னா இது ஒரு அறிக்கை வந்துச்சா? ஒன்றுமே. அப்போ இவ்வளோ விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்குது.
எதையுமே பேசாமல் ஆடியோ லான்ச் மாதிரி அங்கிள் அது சார் சார். அப்படின்னு சிரிக்கிறாங்க, மறுபடியும் ஒன்ஸ் மோர்ன்றாங்க, மறுபடியும் இது. அப்புறம் அந்த தீய சக்தி அதான் அது என்ன வழக்கம் போல விளக்கு அதே என்ன தான். அது என்ன இதுவும் ஆயிருந்தா எனக்கு என்னன்னு வந்து ஒன்று வரும், அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறாரு. அப்புறம் பவளவலா பாப்பா மறுபடியும் மறுபடியும் வந்துச்சா. அதுக்கு அவர் டிகே செலவன் வச்சு செஞ்சுட்டாரு. ஏதாவது காமெடியான விஷயங்கள் தள்ளி போங்கன்றாரு. ஆமாங்க, அப்படிதாங்க பார்ப்பாங்க. அதில் போய் நாங்கள் பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ரஜினி பயங்கரமாக இருப்பனப்போ ஒரு வார்த்தை இதே செங்கோட்டையன் சொன்னார், நான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, போகட்டும் வித்து விடு, 10 சொல்வான் போகட்டும் விட்டு விடுனாப்புல. ஐயோ. அப்படி அமைச்சர்லாம் பேசினாங்க. அதனால் அந்த மாதிரி தான் இது சில விஷயங்கள்லாம் கம்னுக்கு போடுன்னு போயிடுவாங்க. அதனால் இது வந்து ஒரு குழந்தை, நான் தான் சொன்னேன், எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போய்க்குது குழந்தை. அவ்வளோதான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை என்ன பேசும்? அவ்வளோதான் பேசும். அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த 2 ஆண்டுல இவங்க பண்ண விஷயத்தை தான் வந்து நம்ம திரையில பார்க்கணும். இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணாங்க? அதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மக்களோட கூட நின்னாங்க, மக்களுக்காகவே நின்னாங்க. அதனால தான் நம்மள இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம். இந்த தேர்தலை நம்ம புரட்டி போடுற அளவுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த 2 ஆண்டுல அவங்க அப்படி பண்ண விஷயங்கள் என்னென்ன? இது கரூரில் ஓடி போனது, அங்கங்கே ஒரு கூட்டம் நடத்தி ரோட் ஷோ போனது, ரோட் ஷோ பண்ணது, ஹார்ட் காம் பல பேர் உடைய பயணத்தை கெடுத்தது, பலர் தொல்லை உண்டாக்குனது. மன்றமாக வேலை செஞ்சாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியும், தெரியாமல் இருக்கும் அவங்க சேவை செய்கிறதுலாம். அதெல்லாம் அந்த அப்பல் கட்டுற அந்த கீழே இருக்க தொண்டர்கள். ஆமாம். கட்சியாக தொடங்கி கட்சி நிர்வாகிகளாக இவங்க பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துனாங்க. பரந்தூர் விமான நிலையத்துக்கு. பரந்தூர் விமான நிலையம் ஒன்று போனார், அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி மேட்ரு ஒன்று, இந்த கவினோட இது அஜித்குமாரோட கொலை, அஜித்குமார் இது, எஸ்ஐஆர் குளறுபடி, இன்னொன்று ஏதோ ஒன்று பண்ணாங்க. பட் இதில் எதுலையுமே வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் எடுக்காத ஒரு கட்சி எங்கேயா பார்த்துருக்கீங்களா? செவிலியர்களுக்கு நான் தான் போராடுறேன், நான் உருட்டுறேன், நீ போகும்போது ரைட் எடுத்து உள்ளே போனீங்க. ஆமாம். என்னப்பா ஒரே வெளிச்சமாக சவுண்ட் ஆகுது, நர்ஸுங்க போராட்டம், அங்கே போயிட்டு வந்துட்டீங்க, காலையில் வந்து அதை ஃபாலோ பண்ணணும். இன்னொன்று அவரை அறிக்கை கூட சொல்லிடணும், எதுவுமே பண்ணல, எதுவுமே கிடையாது. சரி, எந்த விஷயத்துலையாவது இவங்க இந்த மக்களை நேசிக்கிறாங்களான்னு நான் கேட்குறேன். விஜய் இந்த மக்களை நேசிக்கிறாரா? இந்த மக்களை நேசிக்கிறாருன்னா, இப்போ நம்ம வீட்லேயே ஒரு செல்லப்பிராணி வளர்க்குறோம், அதுக்கு எதாவது பிரச்சனைனா துடிச்சு போய் எதாவது பண்ணுவோம், இது பண்ணுவோம். இல்லை ரோட்டில் அப்படி போகிறோம், ஒரு சின்ன பையனை போட்டு ஒரு 2 பேர் அடிக்கிறான்னா போய் என்ன சின்ன பையனை அடிக்கிற போடா அப்படின்னு தொடுத்திட்டு, தம்பி வாப்பா யார்ப்பா நீ எங்கே இருந்த, இதுதான் நேசம். அப்போது நீ உண்மையிலே பண்ணுறனா அந்த மக்களை நேசிக்கிறேன்னா, மக்களுடைய பிரச்சனையை கோபம் வந்து நீ பேச ஆரம்பிச்சிடுவேன். நீ எந்த உலகத்தில் இருக்கிற? உன் ஜனநாயகத்தை உன்னது வரைக்கும் வரல, அது போட்டு ஊட்டின்னு இருக்கிறாங்க. ஒரு ஜனநாயகம் பார்த்தே உன்னால் கொண்டு வர முடியல. இதில் ஊருக்கு நியாயம் சொல்கிறாரா? இது ஏடிஎம்கே சைட்லேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் செல்லூராஜ் அவர்களும் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் பேசுனது தான் வந்து ஒரு விஷயமா பேசியிருக்காரு. அதில் அவர் சொன்ன விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஊழலை பற்றி பேசுகிறாரு. முதல்ல உங்கள் கையில் என்ன இருக்குது, நீங்கள் பாதி சொத்தை எங்கே வச்சுருக்கீங்கிற விஷயத்தை பேசுவோம். உங்கள் பக்கத்தில் இருக்கிற திரு மார்ட்டின் அவர்களுடைய மருமகனை நீங்கள் பக்கத்தில் வச்சுருக்கீங்க, கே செங்கோட்டையன் அவர்களை பக்கத்தில் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் வச்சுட்டு ஊழலை பற்றி பேசுகிறீங்க, முதல்ல நீங்கள் யாருன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர், நானும் பலர்ட்டையும் கேட்டேன், அவர் பத்திரிகையாளரா நான் பார்த்ததே இல்லைங்கன்னு கேட்டேன். அந்த இவர் மதிவானன் ஒருத்தர். அப்புறம் கேட்டால் அதெல்லாம் இல்லைங்க, அவர் பிஎஸ்என்எல்ல இருந்தார், அங்கே சீட்டு மோசடி அதுன்னு பெரிய பிரச்சனை, அவர் பத்திரிகையாளர்லாம் கிடையாதுங்க அவருன்ட்டு. அதானே பார்த்தேன் நான். இப்போ டிஎஸ்எஸ் மணினா தெரியும், அவர் அடிப்படையில் ஒரு எம்எல் பார்ட்டி இது பண்ணியிருக்காரு, எல்லா இதுலேயும் இருந்திருக்காரு. அவர் பாக்கர் இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தவங்க. அவர் ஒரு பத்திரிகையாளர், ஒரு அரசியலாளர் அந்த வகையில். இவர் யாருன்னே தெரில. இவர் என்னம்மா சொல்கிறாரு, உங்களை பற்றி இது பண்ணும் பொழுது ஊழலை பற்றினா இவர் ஆதவ அர்ஜுனியாவும், அப்புறம் இன்னொரு மேட்ரு ஏதோ ஒன்று இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்ட்டு. டிக்கெட் விற்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா 1000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிறனா பின்ன சொல்லாமல் இருப்பாங்க. என்ன இப்போ ஜனநாயகம் வரப்போகுது, வித்திரம் பார்ப்போம் அதே வேலைக்கு. இல்லைண்ணா அது கூட பரவாயில்லண்ணே, நீங்கள் அது வரைக்கும் தான் பார்த்தீங்களான்னு தெரியல. கேரளாவில் அவங்க ஒய்ஃபோட கேரளாவில் இருக்காமா, இவர் போவாராம், அங்கே தமிழ்நாடுக்கு சாம்பிள் எடுத்தாங்களாம், அதில் இவர் தான் முதல்ல நம்ம எவன் போய் பார்க்க போகிறான், இவர் இப்படியே வளரி திரிகிறாருன்னு ஊருக்கே தெரியும். நான் அப்போவே கேட்டுருந்தேன், ஒரு குறிப்பிட்ட சேனல் மட்டும் இவர் எடுக்கும், அங்கே மார்க்கெட்டிங் டீம் சொல்லிட்டாங்க விஜய் பற்றி பேசினா போகணும், விஜய் பற்றி பேசினா போகணும், விஜய் பற்றி பேசி தானே ஒருத்தர் கட்சிக்குள்ளேயே போய் உட்காந்துருக்கிறார். ஆமாம், வருமானம் தானே. என்ன பண்ணுறேன், நீ பேசின புரட்சிக்கு, நீ பேசின இதுக்கெல்லாம் நீ விஜயெல்லாம் மதிக்கக்கூடாது. ஏன் மதிக்கக்கூடாது சொல்கிறேன்னா, நான் ஒரு இதில் சொல்லலை, அவர்கள் செயல்பாடு சரியில்லைன்ற விமர்சனம் வந்துடணும். நமக்கு ஏன் ஆரம்பத்தில் விஜய் இது பண்ணிட்டு ஏன் இப்போ விமர்சனம் பண்ணுறோம்? ஒன்றுமே இல்லை இப்போ வரைக்கும். இல்லை என்டிடிவியில் அவருமே பணியாற்றிருக்காரு. ஒரு விஷயம்னா என்னன்னு தெரியும். என்டிடிவி மிகப்பெரிய ஒரு நிறுவனம், மக்களால் இன்றைக்கும் அது கருத்து வேறுபாடு நிறைய இருந்தாலும் மக்களால் மதிக்கக்கூடிய விஷயம். அவர் ஒரு ரிப்போர்ட்டை வந்து பேட்டி எடுத்துன்னு சொல்லாமல் சொல்லுவாங்களா? அப்படி சொன்னா விஜய் விடுவாரா? விடுவாரா? விஜய் வீட்டுக்குள்ள எப்படி விடுவார்? விடுவார்.
அதனால இதே மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மீண்டும் பார்ப்போம். நாளைக்கு வந்து அதிமுக இன்னும் பல்வேறு விஷயங்கள பேச இருக்காங்க. நம்ம மீண்டும் நாளைக்கு பார்ப்போம். கருத்தையும் நேரத்தையும் பார்த்து